ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி இருக்கேன். இன்னிலேருந்து ஒன்லி வைப் மட்டும் தான் பண்ண போகிறேன். அதாவது உங்களை என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். என்னோட ஃபீலிங்ஸ் என்னோடயே இருக்கட்டும். கடந்து போகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் அந்த மரியாதை கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எத்தனை வாட்டி சொன்னாலும் தேங்க்யூ அண்ட் லவ் யூ. வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி மார்னிங் செம்ம மொடைங்க, எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சு வந்தோன்னே என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. சாணி வந்துட்டு அம்மா எனக்கு லெமன் ரைஸ் வேணும்னு கேட்டால் சரி பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி லைட்டாக தட்டி போட்டுட்டு எள்ளு போட்டு பண்ணிவிட்டேன். ஏன் இஞ்சினா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, சளி பிடிக்கிற மாதிரி. அதனால் லெமன் சாத்தில் சேர்த்தா அதோட வாசத்துக்கும் அதோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். அதனால் போட்டேன். அவசரமாக என்னடா பண்ணுறது, என்னடா கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த குருவி தலை வந்து கத்திக்கிட்டே இருக்கான். அக்கியான் எப்போயுமே வச்சுருவேன், சாப்பாடு வைக்கலையா. அது வந்தால் ஒருத்த மட்டும் வரமாட்டான், கும்பலாக தான் வருவான் எப்போ கூப்பிட்டாலும். வந்திருந்தான், அதனால் கூப்பிட்டனால சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக நான் வந்து அவனோட ஃபுட்டை வச்சாச்சு. வச்சோன்னே கேமராவில் வீடியோ எடுக்கலான்னு திரும்பினா பறந்துட்டானுங்க, எடுக்கவே விட மாட்டேன்ட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு போங்கடா சட்டி தலைனா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சம் குக்கும்பர், கேரட், லெமன் ரைஸ், கத்திரிக்காய் பொரியல் வச்சு அனுப்பிட்டேன். சாணுக்கு வந்து மார்னிங் கத்திரிக்காயும் எக்கும் கொடுத்துட்டனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் லஞ்சுக்கு பேக் பண்ணி அவளே அனுப்பிட்டேன்.